ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் தமிழா சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூப்பரான வீடியோ, ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான வீடியோ. ரீசன் என்னென்னா, இன்றைக்கி 12th ரிசல்ட் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே மார்க்கை வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவோட மெயின் ஸ்பெஷாலிட்டியே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக டிஎன்ஏ போகணுன்னு ஆசைப்பட்றாங்க. அதாவது இன்ஜினியரிங் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபுல் டிஸ்கஷனாக இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ வந்து தொடர்ச்சியாக பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய ஆன்லைன் தமிழா சேனலை பார்க்க வந்திருக்கேன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்மளுடைய சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் ரிலேட்டடான சேனல். ஸோ நிறைய வந்து வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸும் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது C++, ஜாவா, பைத்தான் இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும் ஆன்லைன்லேன்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன். அதாவது கூகுள் ஃபார்மோட ஷீட்டோட லிங்க் இருக்குது, நீங்கள் அதை ஃபில் பண்ணிக்கிங்க. எங்களுடைய டீம் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. மினிமம் சார்ஜ் வந்து 99லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணுங்கள். சரி, ஓகே, சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 12th ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. மெயின் மோட் ஆஃப் திஸ் இதில் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஜினியரிங் போகணுன்னு ஆசைப்படுற ஸ்டூடெண்ட்டு எவ்வளோ கட் ஆஃப் கெட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ப்ளஸ் வந்து என்ன மார்க் வாங்கியிருக்கீங்க, டோட்டல் மார்க் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ வாங்கின எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஆல் த பெஸ்ட். நல்ல நல்ல காலேஜஸ், நிறைய காலேஜஸ் இருக்குது. ஸோ கவுன்சிலிங் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே நம்ம வந்து செக் அவுட் பண்ண போகிறோம். ஸோ வந்து என்னென்ன காலேஜஸ் எது பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நம்ம இது சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். அதே மாதிரி கம்மிங் டேஸில் நிறைய வீடியோஸ் வரும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பதட்டமும் கொள்ளாதீங்க. நிறைய டைம் இருக்குது. முக்கியமாக நான் கவுன்சிலிங் மூலியமாக மட்டும்தான் போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு நாளும் பதட்டப்பட தேவையில்லை. ஏன்னா கவுன்சிலிங்க்கு நிறைய டைம் இருக்குது, சரிங்களா? ஸோ வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூலையில் தான் உங்களுக்கு கவுன்சிலிங்கே வரும். அதேமாதிரி ரெஜிஸ்ட்ரேஷனுங்கிறது ஓப்பன் பண்ணுவாங்க. ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து உங்களுக்கு எல்லாமே கொடுப்பாங்க. அதாவது எப்போ என்னைக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும், என்றைக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது, உங்களுக்கு எப்போ க்ளோஸ் ஆகுது, எல்லாமே வந்து டீட்டெயிலாக கொடுப்பாங்க. டைம் கொடுப்பாங்களா மேடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% டைம் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க. கிட்டத்தட்ட லாஸ்ட் இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங் வந்து பாருங்கள், ரெஜிஸ்ட்ரேஷனே 5/5 கொடுத்துருக்காங்க. May 5th வந்து உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு கொடுத்தாங்க. ஆனால் வந்து கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா 1 month டைம் கொடுத்துருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் டைம் வந்து 1 month கொடுத்துருக்காங்க. ஒரி பண்ணிக்காதீங்க, பதட்டப்படாதீங்க. நிறைய வந்து சர்டிஃபிகேட்ஸ் வந்து தேவைப்படும். இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் என்னென்ன தேவைப்படுங்கிறத நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அதில் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் வைக்கிறேன், ஐகார்ட் மேலேயும் வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து லாஸ்ட் இயரோடது. ஸோ அதனால் எப்போ நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆனாலும் கண்டிப்பாக நம்ம சேனலில் இம்மீடியட்டாக இன்ஃபர்மேஷன் கொடுப்போம். ஒன்றுமே பண்ணாதீங்க. நம்ம சேனலை மட்டும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சிங்க. டெய்லி நம்ம சேனலில் ஷார்ப்பாக ஈவினிங் 5 PM வரும். ஏதாவது எமர்ஜென்சி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் எந்த டைமில் வேணாலும் வீடியோஸ் வரும். இன்றைக்கி வர மாதிரி எந்த டைமில் வேணாலும் வீடியோஸ் வரும். ஸோ வந்து பாருங்கள், உங்களுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு இறுதி நாளே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஏதாவது சர்டிஃபிகேட் வந்து ப்ராப்ளம் இருந்தாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரி பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க பாருங்கள், எப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 26 தான் ரேங்க் லிஸ்ட்டே ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வரலும் நீங்கள் கீப்பான் வந்து அனலைஸ் பண்ணலாம். எந்த காலேஜ் பெஸ்ட்டு, நம்ம கட் ஆஃப் காலேஜ் கிடைக்குமா கிடைக்காதா, இந்த காலேஜில் வந்து எப்படி வந்து லாஸ்ட் இயர் எவ்வளோ வேக்கன்சி எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கோத்ரூ பண்ணலாம். ஜாப் இந்த அளவுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பிளேஸ்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்குது, நீங்கள் அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டைரெக்டாக விசிட் பண்ணலாம். காலேஜ் எப்படி இருக்குன்னு நேராக போய் பார்க்கலாம். ஸோ பேரண்ட்டும் வந்து பதட்டப்படாதீங்க, ரிசல்ட் வந்திருக்கு அவ்வளோதான், ஓகேங்களா? கவுன்சிலிங் போகணுன்னு நினைக்கிறவங்க பி ஹாப்பியாக, அதாவது கூலாக வேலை செய்யலாம். அதை தான் நான் சொல்லுவேன், கூலாக வேலை செய்யலாம். டைம் இஸ் மோர், ஓகேங்களா? ஸோ வந்து ஒரி பண்ணிக்காதீங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா கவுன்சிலிங்க்கு பாருங்கள், உங்களுக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஜூலை மந்த்து 24th ஸ்டார்ட் ஆச்சு. மேபி இந்த மந்த்து முன்னாடி ஸ்டார்ட் ஆகலாம். என்ன நான் சொல்ல வரேன்னா 1 month டியூரேஷன் கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து 1 month அந்த ஃபில் பண்ணி அந்த இதுக்கே டியூரேஷன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷனுக்கு டைம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் கவுன்சிலிங் டேட் கொடுப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே இந்த 1 monthல நீங்கள் என்னென்ன அனலைஸ் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு தான் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்கன்னு சொல்கிறேன். சரி, இந்த வீடியோவோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கவுன்சிலிங் போகணுன்னு ஆசைப்பட்டேன் மேடம், என்னுடைய கட் ஆஃப் ரொம்ப கம்மி மேடம், நான் வந்து கவுன்சிலிங் வெயிட் பண்ணலாமா அப்படிங்கிறது உங்களுக்கு டவுட் இருக்கலாம். 100%, அதாவது 100 இருக்கிறீங்க, உங்களுடைய கட் ஆஃப் 100 இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் கண்டிப்பாக சீட்டு கிடைக்கும்.
ஓகேங்களா. லாஸ்ட் இயர் வந்து 77.5 வரலும் உங்களுக்கு கட் ஆஃபுக்கு கால் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கவுன்சிலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து 77.5. அப்போ யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ அளவுக்குன்னு. பட் காலேஜ் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக கிடைக்கிற காலேஜ் தான் கிடைக்கும். உங்களுக்கு பெஸ்ட்டு காலேஜ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 100 தான் வச்சுருக்கீங்க, 120 தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேளை மணி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக மேனேஜ்மெண்ட் சீட்டை போய் அப்ரோச் பண்ணலாம். ஓகேங்களா. உங்களுக்கு பி நீங்கள் படிக்கலாம். பட் இந்த காலேஜ் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து அவன் டைமுக்கு எந்த காலேஜ் கிடைக்குதோ அதை தான் உங்களால் ப்ரிஃபர் பண்ண முடியும். ஒரு வேளை 150 இல்லை 140 இந்த மாதிரிலாம் இருந்தீங்க அப்படின்னா 100% வெயிட் பண்ணுங்கள். பெஸ்ட்டு காலேஜே கிடைக்கும். அதனால் ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேணாம். முக்கியமாக கம்யூனிட்டி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரியை தாண்டி பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி பீப்புள் இருந்தீங்க அப்படின்னா 100லாம் இருந்தீங்கன்னா மோர் தென் வெயிட் பண்ணுங்கள். நல்ல காலேஜே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, இப்போ வீடியோவோட மோடுக்கு வந்துடலாம். ரிசல்ட் வந்துருச்சு. வந்து நான் ஒரி பண்ணிக்க வேணான்னு சொல்லிட்டீங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டில் லாஸ்ட் இயரில் வந்து 77 வரலும் நம்மளுக்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. 3 ரவுண்டு வந்து கூப்பிட்ருக்காங்க. அதனால் ரவுண்ட் 3 வரலும் இதுதான் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லவே முடியாது. இந்த லாஸ்ட் இயர்லாம் பார்த்திங்கன்னா 177 வரலுமே ரவுண்ட் 1 கூப்பிட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி வருஷம் 180 சம்திங் வரலும் தான் கூப்பிட்டாங்க. அதனால் எந்த இயர் எப்படி சேஞ்ச் ஆகும்னு சொல்ல முடியாது. சரிங்களா. ஸோ இனிமேல் வந்து எல்லாம் அப்லோட் பண்ணி ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணால் தான் எத்தனை ரவுண்டு டைமிங் பொறுத்து தான் டெசிஷன் எடுப்பாங்க. ஓகேங்களா. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எலெக்ஷன் ரிசல்ட் வரணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் டிபெண்ட் பண்ணி கண்டிப்பாக அறிவிப்பாங்க. ஸோ இது வந்து 77 வந்து 0.5 வரலும் லீஸ்ட் ரவுண்ட் 3க்கு க்ளோஸ் ஆச்சு. சரிங்களா. ஸோ அதனால் கீப் ஆன் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லலாம். சரி, இன்றைக்கி நம்ம வீடியோவுக்கு வந்துடலாம். வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா என்ன மார்க்ஸ் அப்படிங்கிறத கொடுங்க, கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறத பேஸ் பண்ணுங்கள். கட் ஆஃப் பேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன இது கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது 100% எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கட் ஆஃப் எப்படிப்பா நான் கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கட் ஆஃப் கால்குலேஷன் ரொம்ப ஈஸி. தெரியாத பர்சனுக்காக மேக்ஸ் மார்க் எடுத்துக்கங்க. மேக்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 95 எடுத்துருக்கேன்னா அப்படியே 95 எடுத்துக்கங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் எடுத்துக்கங்க. ஃபிசிக்ஸில் என்ன மார்க்ஸ் இருக்குது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 90 வாங்கியிருக்கிறேன்னா /2. சரிங்களா. அடுத்து கெமிஸ்ட்ரி எடுத்திருக்கேன் அப்படின்னா அடுத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா 90 எடுத்திருக்கேன் அப்படின்னா 90/2. ஓகேங்களா. இது வந்து ஃபுல் மார்க் அப்படியே எடுத்துக்கும். ஸோ 95 அப்படியே எடுத்துக்குவான். இதில் வந்து பார்த்திங்கன்னா 45, இது ஒரு 45. அப்போ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா 15, 110, 80, 185 இந்த பர்சனோட கட் ஆஃப். சரிங்களா. ஸோ இப்படி தான் கால்குலேட் பண்ணோம். இல்லை அப்படின்னா இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி /2 நீங்கள் பண்ணலாம். அது உங்களுடைய சாய்ஸ் தான். ஓகேங்களா. இப்போ ரெண்டும் ஒன்று தான். 185 தான் கட் ஆஃப். 0.5ங்கிறதுல நிறைய வேரியேஷன் இருக்கும். ஒரே கட் ஆஃப் இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்தால் என்ன செய்யலாம், எப்படி வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் வீடியோ ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கும் வைக்கிறேன். ஸோ இது எல்லா வீடியோஸும் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றுமே பண்ணாதீங்க. டேரெக்டாக போனீங்கன்னா நம்மளுடைய ஆன்லைன் தமிழா சேனல் இருக்கும். சரிங்களா. ஆன்லைன் தமிழாவில் போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஆன்லைன் தமிழா சேனல் இருக்கும். சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட், அதாவது வீடியோவில் போனீங்க அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக போட்டிருக்கேன். உங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா டிஎன்இஏ இன்ஜினியரிங் கவுன்சிலிங் 2024 இதுக்குள்ளே தான் கம்மிங் டேஸில் வரக்கூடிய எல்லா வீடியோஸும் வரும். இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ரிலேட்டடாக வரக்கூடிய எல்லா வீடியோஸும் இதில் தான் வரும். ஸோ அதனால் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் லாஸ்ட் இயரோட வீடியோஸ் நீங்கள் எல்லாம் பார்க்கணும், ஒரு வேளை என்ன இருக்குது லாஸ்ட் இயர் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ அதுவும் நம்மள போட்டிருக்கோம். அதனுடைய ப்ளேலிஸ்ட்டும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கோயம்புத்தூர் ஜோனலில் போட்டிருப்பேன், கவர்மெண்ட் காலேஜ் போட்டிருப்பேன். இதெல்லாம் வந்து லாஸ்ட் இயர் முன்னாடி க்ளோசிங் வச்சு நம்ம போட்டிருப்போம். இந்த இயருக்கு கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்து வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். லைவ் எல்லா செஷன்ஸும் நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன். கவர்மெண்ட் காலேஜஸ் என்ன இருக்குது, ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். டிஎன்இ ரிலேட்டடான டீட்டெயில்ஸும் உங்களுக்கு போட்டிருப்போம். ஸோ அதனால் நீங்கள் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவைப்படுறவங்க நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு எந்த காலேஜ் என்னுடைய கட் ஆஃப் இது மேடம், எனக்கு இந்த காலேஜ் கிடைக்குமா, எவ்வளோ க்ளோசிங் கட் ஆஃப்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த காலேஜ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறதுக்கான வீடியோவாக தான் இது இருக்குது. ஸோ மறக்காமல் உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில்
மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களுடைய கட் ஆஃப் போஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் காலேஜ் கிடைக்குமா கிடைக்காதுங்கிறத தெரிஞ்சுக்கங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோஸ் இம்பார்ட்டன்ஸ் வீடியோஸ் எல்லாமே கம்மிங் டேஸில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாது, நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலோட டெலகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஸோ அதில் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கனாலும் அதுலேயும் உங்களோட டவுட்ஸ் வந்து அரைஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.